பிரைஸ் லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? சுத்தமான நதி. ஏற்கனவே யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வந்து தியானிச்சிருக்கோம். அதில் வந்து நதிகள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். பள்ளத்தாக்கு நீரூற்று அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்த வந்து வசனத்தை நம்ம தியானிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதாவது யோவான் வந்து தரிசனம் பார்க்குறாரு. பளிங்கை போல தெளிவான ஜீவத்தண்ணி. அது பளிங்கைனா வந்து ஒரு கிறிஸ்து அப்படி தெளிவா நீட்டா கிளீனா தெரியுதோ அந்த மாதிரி ஒரு சுத்தமான நதி வந்து தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கு சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருதான். அந்த வந்து நதி என்னன்னு பார்க்கலாமா? ஆதியாகமும் 13வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதி அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. அதாவது கர்த்தருடைய தோட்டம், நீங்க யோர்தான் நதி வந்து கர்த்தருடைய தோட்டத்தை எகிப்தை போல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கர்த்தருடைய தோட்டம் எது? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல வந்து தண்ணீர் ஒரு நதி வந்து புறப்பட்டு வருது. அந்த நதி வந்து 4 ஆறுகளா வந்து பிரியுது. அங்க என்ன நதின்னு மென்ஷன் பண்ணல. ஆனா இதை வச்சு நீங்க பார்க்கும்போது அது யோர்தான் நதியா இருக்கலாம். அதுக்கு அப்படியே வந்து நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்போதே எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாய் இருப்பாய் என்று சொன்ன. அதாவது இங்க வந்து நாகம்மான் வந்து குஷ்டரோகியா இருக்காங்க. அவங்க சுத்தமாகறதுக்கு வந்து எலிசா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து யோர்தான்ல போய் 7 தடவை நீங்க குளிங்க, அப்போ உங்க மாம்சமாயி நீங்க சுத்தமா இருப்பீங்க அப்படின்னு. அப்போ வந்து நாகம்மானுக்கு வந்து கோபம் ஆயிடும். வந்து தமஸ்குல இல்லாத நதியா வந்து இந்த நதியில வந்து குளிக்க சொல்றாங்க. அதான் தமஸ்குல வந்து 2 நதி இருக்கு, அப்னாவும் பாரும் தள்ளவோ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வந்து திரும்பி போறாரு நாகம்மான். அப்போ வந்து ஊழியக்காரர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா செய்ய சொல்றாங்க, நதியில வந்து குளிக்க தானே சொல்றாங்க, நீங்க போய் குளிங்க சுத்தமாவீங்க அப்படின்னு சொன்னது நிமித்தம் வந்து நாகம்மான் வந்து குளிக்க போறாங்க. அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அதாவது இந்த யோர்தான் நதி வந்து சுத்தம். ஏற்கனவே நம்ம பரிசுத்தம் அந்த நதி என்னன்றது வந்து யோர்தானா இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்க வந்து இந்த யோர்தான் நதியில அவங்க குளிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சுத்தமான நதியில அவங்க குளிச்சதுனால அவங்க வந்து சுத்தமானாங்க. குஷ்டரோகம் நீங்கி அவங்க சுத்தமா இருந்தாங்க. இந்த யோர்தான் நதியை கொடுத்து ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு போகும்போது அந்த யோர்தான் இந்த கால் வச்ச உடனே அந்த யோர்தான் நதியை 2ஆ பிளக்குது. அதே எலியாவும் எலிசாவும் வந்து யோர்தான் நதியை கடக்குறாங்க. அப்ப எலியா வந்து தன்னோட சால்வையை அடித்தப்போ அந்த யோர்தான் நதி வந்து 2ஆ பிளக்குது. அபிஷேகத்தை வந்து எலிசா வந்து எலியாவோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது திருப்பி அந்த சால்வையை வச்சு எலிசா வந்து அடிக்கும் போது அந்த யோர்தானும் திருப்பி 2ஆ பிளக்குது. அதே யோர்தான் நதியில யோவான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இயேசுப்பாவுக்கும் அதே யோர்தான் நதியில வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஸோ இந்த யோர்தான் நதி வந்து ஞானஸ்தானம் கொடுக்குற நதியா கருதப்படுது. பாவத்துக்கு மாதிரி நீதிக்கு பிழைத்திருக்கிற நதியா அது வந்து காணப்படுது. அதே நதியில தான் வந்து நாகம்மான் வந்து சுத்தமாகறாரு. அதே நதியில எலிசாவும் கூட இருக்க அந்த புத்திரர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு தனி கூடாரம் கட்டணத்துக்காக இந்த யோர்தான் நதியை கடந்து போய் அங்க வந்து கட்ட போகும்போது அந்த புத்திரர் ஒருத்தர் வந்து மரத்தை வந்து வெட்டுவார். அந்த கோடாரியை வந்து இரவெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது வெட்டும் போது அந்த கோடாரி வந்து யோர்தான் நதியில வந்து விழுந்துரும். அப்போ வந்து அவங்க வந்து கதறுவார வச்சும், நான் வந்து இரவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இந்த கோடாரி வந்து தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ எலிசா வந்து அற்புதம் செய்வார். ஒரு மரத்தோட கிளையை வந்து உடச்சி போடும்போது அந்த கீழே அடியில அந்த கோடாரி வந்து மேல மிதங்கிட்டு வரும். அது இரும்பான கோடாரி வந்து தண்ணியில மிதக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஸோ இந்த வந்து யோர்தான் நதியில வந்து ஒரு வழி திறக்குது. வந்து அவங்க கால் எடுத்து வச்சோன்னே 2ஆ பிளக்கும் போது அந்த ஒரு வழி வந்து உருவாகுது. அந்த யோர்தான் நதின்னு பாவத்தெல்லாம் நீக்கி போட்டு நீதிக்கு வந்து வழி திறக்கிற வந்து நதியா இருக்கு. அதே நதியில சுத்தமும் நடக்குது, ஒரு ஹீலிங்கும் நடக்குது. அதே நதியில மிராக்கிளும் நடக்குது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அந்த பரிசுத்தம், அந்த பேர்லயே பரிசுத்தம் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியான ஒரு நதி போல நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கும். எப்படி அந்த தேவனும் ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்து அந்த நதி வந்து புறப்பட்டு வந்து அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்ம வாழ்க்கை கிரியை செய்யும் போது நம்ம வாழ்க்கை வந்து பரிசுத்தமா இருக்கும். டெய்லியும் இசப்பா கிட்ட கேட்போம், இசப்பா நான் பரிசுத்தமா வாழ எனக்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இசப்பா கிட்ட கேட்டு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா நம்ம வாழுவோம். ஆமீன்.